சென்னை பூந்தமல்லி அருகே கண்ணபாளையம் ஏரியில் மலை போல் காலாவதியான ஐஸ்கிரீம் கொட்டப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், எந்த நிறுவனத்தோட ஐஸ்கிரீம்கள் அது கொட்டியது யார், விவரம் என்ன? பூந்தமல்லி வட்டத்துக்குட்பட்ட சோழப்பஞ்சேரியிலிருந்து சோராஞ்சேரி செல்லக்கூடிய சாலையில் அமைந்திருக்கின்றது இந்த கண்ணபாளையம் ஏரி. அதே போன்று இந்த பகுதியில் தான் பாலவீடு தோட்டமாகிய 2 ஏரிகள் ஒன்றிணைந்து தான் இருக்கும். இந்த ஏரி பொறுத்த மட்டில் தற்போது குப்பை தொட்டி போல்தான் காட்சியிருக்கின்றது. கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் அந்த தனியார் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சேகரிக்கக்கூடிய குப்பைகளை இந்த பகுதியில் தான் கொட்டுகின்றனர். இதனை கால்நடைகள் மீண்டு செல்வது வழக்கம். தற்போது கூட மலை போல் காலாவதியான கிட்டத்தட்ட 4-5 நிறுவனத்துக்கு சொந்தமான ஐஸ்கிரீம்கள் கொட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அனைத்துமே காலாவதியான ஐஸ்கிரீம். இதனை கால்நடைகள், அதே போன்ற ஆடு மாடு போன்ற கால்நடைகள் உண்ணும் சூழ்நிலை இருக்கின்றது. இதனால் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கின்றது. அதே போன்று பொதுமக்களுக்கும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அச்சம் இருக்கின்றது. இந்த ஏரி நீர் முழுவதுமாக மாசடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனை வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட எந்த அதிகாரிகளும் கண்டு கொள்வதில்லை. கிட்டத்தட்ட சமூக விரோதிகளின் கூடாரமாக இந்த பகுதியில் மாறி இருக்கின்றது. அனைத்து பகுதியிலிருந்து சேகரிக்கக்கூடிய குப்பைகளும் இந்த பகுதியில் கொட்டி வைக்கின்றனர். கிட்டத்தட்ட 1000 டன் வரை இந்த ஏரியில் குப்பையானது குவிந்திருப்பதை காண முடிகின்றது. சற்றும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் பொருட்படுத்தாமல் இருப்பதால் தொடர்ந்து இந்த பகுதியில் மர்ம நபர்கள் அந்த குப்பைகளை கொட்டி வருகின்றனர் சக்தி. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது சக்தி. பூந்தமல்லி அருகே கண்ணபாளையம் ஏரியில் மலை போல் காலாவதியான ஐஸ்கிரீம்கள் கொட்டப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த ஏரியை குப்பை கொட்டும் இடமாக சிலர் மாற்றி வருகிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவீன்.